இன்றைய ஆன்மீக தகவல். இன்று நாம் பார்க்க இருப்பது பாத யாத்திரையின் பெருமை பற்றி. எத்தனையோ நேர்த்தி கடன்கள் இருக்கின்றது. முடிகாணிக்கை கொடுப்பது, கிடா வெட்டுவது என்றெல்லாம் தென் மாவட்ட மக்கள் செய்வார்கள். இப்படி எத்தனையோ நேர்த்தி கடன்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட நேர்த்தி கடனிலே இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நேர்த்தி கடன் என்னவென்றால் பாத யாத்திரை செல்லுதல். இந்த பாத யாத்திரை செல்லும் போது திருப்பதிக்கோ பழனிக்கோ நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த எண்ணி இந்த பாத யாத்திரை மேற்கொள்கின்றோம். பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா, பழனியாண்டி தெய்வத்துக்கு அரகரோகரா என்று இந்த திண்டுக்கல்லில் இருந்து பாத யாத்திரை செல்வார்கள் பழனியை நோக்கி. அப்போது பார்ப்பதற்கு அத்தனை ரம்யமாக இருக்கும். முருகனை மட்டுமே நினைத்து கொண்டு பாத யாத்திரை செல்வார்கள். அதேபோல் திருப்பதி ஏழுமலையானுக்கு பாத யாத்திரை செல்வார்கள். பாத யாத்திரை சென்று கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதி வரை நடந்து பெருமாளை சேவித்து பெருமாளிடம் தன்னை ஒப்படைத்து, பெருமாளே நீயே சரணாகதி என்று பெருமாளிடம் தன்னை ஒப்படைத்து தன்னை ஒப்படைத்ததல் தான் இந்த முடிகாணிக்கை என்பது. என்னுடைய கர்வம், என்னுடைய மாயை, என்னுடைய அகம்பாவம் அத்தனையும் நான் உன்னுடைய பாதத்திலே வைத்து விட்டேன் என்று சொல்வதுதான் முடிகாணிக்கை என்பது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நேர்த்திக்கடன் இந்த பாத யாத்திரை என்பது. இப்போ புரட்டாசி பிறக்கப் போகின்றது. பெருமாளை நினைத்து பாத யாத்திரை செல்வோம் எல்லோரும். பாத யாத்திரை செல்வது என்பது அறிவியல் ரீதியாக நமக்கு உடல் நலத்துக்கு மிகவும் நம்முடைய உடலை சுத்தப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான விஷயம் பாத யாத்திரை செல்லுதல். ஆனால் பாத யாத்திரை செல்லும் போது நம் மக்கள் செய்கின்ற ஒரு சில தவறுகள், அதாவது புறம் பேசிக்கொண்டோ அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் என்று மற்ற விஷயங்களை பற்றி, லௌகிக விஷயங்களை பற்றி பேசாமல் பெரும்பாலும் மௌனமாக நடப்பது நல்லது. மௌனமாக நடந்து செல்ல வேண்டும். இறைவனுடைய நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு அல்லது இறைவனை மனத்தில் துதித்து கொண்டே நாம் நடந்து செல்ல வேண்டும். அப்படி நடந்து செல்லும் போது நம்முடைய மனமானது இறைவனுடைய ஐக்கியமாகின்றது. இறைவனோடு ஐக்கியமாகும் போது நமக்கு கெட்டவை தோன்றாது, கெட்ட புத்தி தோன்றாது, கெட்ட செயல்கள் செய்ய தோன்றாது. ஆகவே நடந்து செல்லும் போது இறைவனை மட்டுமே நினைத்து செல்ல வேண்டும். பாத யாத்திரை மேற்கொள்ளுதல் என்பது நம்முடைய சனாதன தர்மத்திலே அற்புதமான ஒரு வேண்டுதல், நேர்த்திக்கடன். இந்த பாத யாத்திரையை எல்லோரும் மேற்கொண்டு அவரவருக்கு பிடித்த தெய்வம், ஒருவர் ஏழுமலையானுக்கு பாத யாத்திரை செல்கின்றார், ஒருவருக்கு அம்பாளுக்கு பாத யாத்திரை செல்கின்றார், ஒருவருக்கு பழனிக்கு பாத யாத்திரைக்கு செல்கின்றார் என்றால் அவரவர்களுடைய நினைத்த இஷ்ட தெய்வத்துக்கு பாத யாத்திரை செய்து நம்முடைய உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்வோம். இறை பரம்பொருளை தவிர நமக்கு வேறு எதுவுமே துணை கிடையாது. இறைவனோடு ஐக்கியமாவது மட்டும்தான் நம்முடைய மேலான எண்ணமாக இருக்க வேண்டும் என்று கருதி இறைவனை பாத யாத்திரை செய்து பயனடைவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.